ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டன் கேண்டி அப்படின்ற இந்த பஞ்சு மிட்டாயை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 19th February. ஸோ ரீசெண்டாக தமிழ்நாடு வந்து காட்டன் கேண்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த ரோடமைன் பி அப்படின்ற இந்த கெமிக்கல் வந்து இந்த காட்டன் கேண்டியில் இருக்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேகமாக பேசிட்டே வருவேன், நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரோடமைன் பின்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிவர், அதாவது லிவரை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இயங்க விடாமல் லிவர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் காசிட்டிவ் ஏஜென்ட்டாக வந்து இந்த ரோடமைன் பி வந்து இருக்கிறதுன்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட கவர்னரான தமிழிசையும் வந்து இது ரிலேட்டடாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்றது தான் வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோகோ வந்து தென்காசியில் வந்து வச்சிருக்காங்க, ஒன் ஆஃப் தி சப்அர்பன் ரீஜியன்ஸ். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து இங்கேயும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே, அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் என்ன சொல்றதுன்னா நம்ம ஹைடெக் சிட்டிஸான சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல வைக்காம நம்மளும் வந்து சப்அர்பன் ரீஜியன்ஸால வந்து வச்சு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும், இது நம்மளாலையும் முடியும்னு சொல்லிட்டு விழுப்புரம்ல உள்ள திருச்சிற்றம்பலம் அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி டைடல் பார்க்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 65 ஸ்கொயர் ஃபீட் அளவில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் நியூஸ், விச் மீட்டியாலஜிக்கல் சேட்டலைட், எந்த செயற்கைக்கோள் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் 3DS அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். இது ஒரு வெதர் சேட்டலைட், அதாவது வந்து இது எங்கேருந்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியமான கேள்வி. இது வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இது வந்து வெதர் சேட்டலைட் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்து வெதர் சேட்டலைட்னு கொடுத்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், விச் இஸ் த லார்ஜஸ்ட் டிஜிட்டலைஸ்டு நேஷன், பெரிய டிஜிட்டல் மயமான நாடு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக வந்து இந்தியாஸ் டிஜிட்டல் நேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி எது இருக்கிறதுல ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, செகண்ட் வந்து சைனா அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அமெரிக்காவோட இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.7 அப்படின்னு சொல்லி 100க்கு இருக்கு. அடுத்து வந்து 62 அண்ட் இந்தியா தேர்ட் ரேங்க்ல இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38 சம்திங்ல அப்ராக்சிமேட்டாக இருக்கு. ஸோ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியாவில் வந்து இருக்கிறது ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா வித் 58.7, மகாராஷ்டிரா செகண்ட், தேர்ட் வந்து தெலுங்கானா. இது எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து எது வந்து டிஜிட்டைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து கர்நாடகா வந்து சொல்லணும். ஓகே, மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ஃபுல்லி பவர்ட் பை சோலார் எனர்ஜி. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வந்து ஃபுல்லி சோலாரா வந்திருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற UNEP which was described, which is headquarters வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைரோபி, கென்யா. இதோட எஸ்டாப்ளிஷ் டேட்டை வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இட் இஸ் a fully solar, full and full வந்து 100% வந்து சோலார் எனர்ஜியில் ஒர்க் பண்ற ஏர்போர்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ அடுத்ததா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின். ரீசெண்டாக வந்து பில் லச்சித் அப்படி புர்புகான் அப்படின்றவரோட சிலையை வந்து ஒரு இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து அசாம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்த்தாச்சு. இவரோட 400 பர்த்டே இவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1671 பேட்டில் ஆஃப் சரிகத் அப்படின்ற பேட்டில் வந்து முகல்ஸை வந்து எதிர்த்து போராடினவரில் இவர் ஒருத்தர். இவங்க வெற்றிகரமாக வந்து முகல்ஸ் வந்து அதில் வந்து தோக்கடிப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீரர் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி, அதாவது அஸ்ஸாமோட ஹிஸ்ட்ரியில் இருக்காங்கன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் லச்சித் புர்புகான் அப்படின்றவர் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் இந்த செரிமனி கிட்டத்தட்ட 3 நாளாக வந்து நடக்குது. இதோட க்ளோசிங் செரமனியில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து, who is the India's most welcoming region அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is none other than ஹிமாச்சல் பிரதேஷ். இவங்க தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் வெல்கமிங் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா booking.com வந்துட்டு ஆனுவல் ட்ராவலர்ஸ் ரிவ்யூ அவார்ட் அப்படின்னு சொல்லி 2024 வந்து ஒரு சென்சஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து போகலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which is India's most valued company அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூட் கம்பெனியோட ரேங்கிங்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நிறைய சினாரியோஸ் இருக்கு. பட் ஜஸ்ட் ஆஸ் அன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், செகண்ட் வந்து TCS அண்ட் தேர்ட் வந்து HDFC பேங்க் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க.
தேர்ட் வந்து HDFC பேங்க். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது மூணுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which bank received 7 awards at the 19th Banking Tech Conference அப்படின்னு பார்த்தோம்னா City Union Bank. ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த 7 அவார்டு என்னன்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சம்டைம்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. மேபி குரூப் 4 எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூவிங் ஆன் வித் த லாஸ்ட் கொஸ்டின். Who is going to receive 2023 ஞானபீத் அவார்ட்? இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குல்சார் அப்படின்ற உருது போயிட்டு, இன்னொருத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜகத்குரு அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரோட ஒரு குருவுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. குல்சார் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு வந்து அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 19th February கரண்ட் அவர்ஸில் கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வேகமாக பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு டக்கு அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் நோக்கி போகலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதின் அகாடமி. தேங்க்யூ.